This video is sponsored by BuyMote. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆசம் கேமிங் வீராஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது தரமான சோலோ செட் பார்த்து பண்ணுறோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை எனக்கு தட்டி விட்ருங்க கைஸ். ஆரம்பமே நம்ம பீக்கில் இறங்கி கில்லடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பேர் ஆஃப்லைனில் வந்திருக்காங்களே. என்ன இப்படி பாட்டு மேட்சாக என்ன கைஸ், இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அடிக்கவும் செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஐயோ ஒன்றும் புரியல. இப்போ பாட்டு மாதிரி ஓடுறாங்க. பாட்டு மேட்ச் கைஸ் இது. இப்போலாம் ரீகனெக்ட் ஆக மாட்டேது. அப்படிலாம் கணக்கு அப்படிலாம் இப்போ இங்கே பாருங்க அடிக்கிறானே. அப்போ இது பாட்டு மேட்ச் கிடையாது. அப்புறம் இதுக்கு சொல்ல மாதிரி இருந்தாங்க. சரி அப்படின்னா அவங்க ஆஃப்லைன் பாருங்க கைஸ். சாரி, நிறைய அனிமேஸ் இருக்காங்க போல். சரி, முதல்ல நம்ம மெடி போட்டுக்குவோம் கைஸ். மெட்கிட் கம்மியாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் பேர் மேலே ஏறி வச்சுருப்பாங்க. மேலே இருப்பாங்க கைஸ் பாதி பேர். ஒருத்தவன் யூஏவியில் அங்கே இருக்கான். நம்ம அவனை போய் அடிப்போம். மாட்டிக்கிட்டான். ஓகே, காலி கைஸ். அன்னையை கொண்டுட்டு அப்படியே இங்கிட்ட வந்தேன் கைஸ். இங்கே ஒருத்தவன் ஒரு ரூட் ஸ்பெஷல் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை அப்படியே கொண்டுருவோம். சரி, ஹெட் ஷாட் வச்சுருக்கலான்னு நினச்சேன், வைக்க முடியல. ஓகே, இருக்கட்டும் கைஸ். அவன் என்ன பண்ண வச்சுருக்கான்? ஏய், அவன் ஏடபிள்யூஎம் போல். ஏடபிள்யூஎம்மா எம்ஐடிபியா தெரில. எதுக்கும் ஒரு 2 குளூவால் போட்டுக்குவோம். சரி, ஏடபிள்யூஎம் அவனுக்கே. சரி, நம்ம ஓடிடுவோம் கைஸ். ஓடிடுவோம் ஓட தான் செய்ய போகிறதில்ல. இது என்ன, அது ஏதோ இந்த கேரக்டர் ஸ்கில் போட்டு முன்னாடி போகணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் தெரியாமல் ஓடிடுவோம்னு நினைச்சேன். ஓடிடுவோம்னு சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு வாய் ரொம்ப குழம்புது கைஸ். ஓகே, இவனை எப்படியாவது கொண்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. மேலே அவ்வளோ டேமேஜே கொடுக்க மாட்டேங்குது கைஸ். முதல்ல நல்ல டேமேஜ் கொடுக்கும். ஆனால் இப்போ தான் டேமேஜே கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல. இப்போ மட்டும் நான் க்ளூ எல்லாம் போடாமல் இருந்து செத்துருக்கேன் கைஸ். எப்போயும் ஹெட்ஷாட் விழுந்துருச்சு கைஸ். மேலே ஒருத்தவங்க அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொறுமை கைஸ். மேலே இருக்கிறவன் ரொம்ப ஆட்டம் பண்ணுறான் நமக்கு. சரி ப்ளீஸ், திடீர்னு ஓடி வந்துக்கிட்டு இருந்து என்கிட்ட இருந்து ஒருத்தவங்க வந்துட்டான் கைஸ். சரி, இவனை முடிச்சிடலாம். சரி, இவனை முடிச்சாச்சு. மேலே இருக்கிறவன் தான் கைஸ் அப்போ இருந்து எரிச்சலை கலப்புறான். சரி, 150 க்ளூ வால் போட்டான்டா. சரி, இங்கே பாருங்க கைஸ், அவன் எரிச்சலை கலப்புறான். எத்தனை 150 வாங்குவான்? அப்போ அங்கே ஒரு 150, அங்கே இன்னொரு அந்த சைடு வந்து ஒரு தவணை அடிப்போம்ல, அங்கே ஒரு 150, இப்போயே 2 150 வாங்கிட்டான். எத்தனை மெட்கிட் இருக்குமோ அவனுக்கு தெரில. சரி, நம்ம அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணுவோம். இப்போ இன்னொரு 150 பிடிச்சிட கலப்புறாங்க கைஸ். எத்தனை 150? நம்ம அமௌண்ட் போடுவோம், அப்போயாவது அடிக்கிறானு பார்ப்போம். அதான் அடிக்க மாட்டான் போல கைசிவேன். சரி வாங்க, நம்ம போவோம் அப்படியே. யாரா இவன்? சரி, இப்போ கைஸ் கடைசியில் அடித்தாச்சு கைஸ். வெஸ்ட்டு கிழிஞ்சிருச்சு போல். ஏய் மேலே இன்னொருத்துக்கு இறங்குறாங்க ஹீல் பண்ணுறதுக்கு. ஐயோ, இப்போ அப்படி நல்ல வேலை நம்மகிட்ட இந்த ஸ்கில் இருந்துச்சு கைஸ், அதனால தப்பிச்சிட்டோம். ஐயோ, வாய் ரொம்ப குழம்புது கைஸ். எனிமி அந்த ரெஃபில் ஸ்கில் இருக்கிறதுனால எனிமி டக்குன்னு செத்துட்டான். அங்கே ஒருத்தங்க. கைஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் தான் கொண்டிருப்பான். சரி, சரியான ஷாட்டு. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மேலே இருக்காங்க கைஸ். ஆனால் சோலோ ஸ்குவாட் மாதிரி இருக்காது. எல்லாம் கூட்டமாக வருவாங்க கைஸ்.
ஸோ ஏன்னா கடைசியில் ஒரு சம்பவம் நடக்கும் கைஸ். டாப் 2 கைஸ் இந்த மேட்ச். ஆனால் ஒரு சின்ன டப்பு கைஸ். நான் கூட அசால்ட்டாக இருந்தேன், காரில் தானே போயிடலாம் அப்படின்ட்டு அடிச்சு விட்டாங்க டப்புன்ட்டு கடைசியில். சரி இங்கே ஒருத்தன் வரான், அங்கிட்ட அவனை போய் கைஸ் அங்கே ஒருத்தவன் இருக்கான், அவனை போய் முடிப்போம். 2 பேர் இருக்காங்க. எனக்கு துரத்தி போய் அடிச்சிருவோம். 150. சரி மிஸ் கைஸ். என்னடா இவன். சரி கிரனேடு போடுவோம் கைஸ். கிரனேடு போட்டால் சாவரானான்னு பார்ப்போம். 172. ஏறி டேமேஜ் கைஸ் அவனுக்கு. டேமேஜர் விழுந்துச்சு அவனுக்கு. சூப்பர். எடுத்து 9 கிலோ அடிச்சாச்சு கைஸ். அடுத்து நான் வான்செட்டர்களை சுற்றிக்கிட்டு இருந்தேன் கைஸ். கொச்சினாக்கு திடீர்னு வந்து 3 பேர் இருக்காங்க டீம் போல். ஆமாம் 3 பேரும் டீமு. ஒருத்தவங்க 150 ஏறிட்டாங்க. அதுக்குள்ளேயும் லேண்ட்மைன் வைப்பாங்க. அப்புறம் இன்னும் கரெக்டாக இருக்கும். வந்தோடனே செத்து போயிடுவான். சாப்பிடா. ஓகே நாக்கு டக்குன்னு க்ளோவல் பண்ணும். அப்படி யார் அது? இன்னொரு எனிமி இருக்கான் என்ன? யார் இப்போ லேண்ட்மைனை வச்சு வெடிச்சு விட்டா? சரி வாங்க சண்டை எடுத்து போவோம். டேய் பின்னாடி ஒரு எனிமி கைஸ். ஓஹோ ஷூட்டிங் கம்மியாக இருக்குது எனக்கு. அங்கே ஒரு எனிமி மட்டும், அவனை எப்படியாவது கொண்டு வரணும் கைஸ். எங்கடா போனான்? சரி யாரும் காணும். இங்கே யாருடா நீங்களா? நோ ஸ்கோப்ரா. நோ ஸ்கோப் கைஸ். 12 கிலோ. சரி வாங்க கிளம்பலாம். இது திருப்பி இங்கே இறங்கி ஒரு சண்டை நடக்கும் கைஸ். இவனை கொன்னே போட்டுருணும்னு சொல்லி என்ன ஹூக்காங்க கூட என்னால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படிதான் அப்படி இருக்கீங்க? காலையிலே வாங்கினேன் கைஸ். இன்னும் 4 பேர் தான் கைஸ் இருக்காங்க. நான் ஒத்தாள். இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே தான் எல்லாம் வராங்க அப்படியே. சரி இவங்க தான் அப்படியே போயிடலாம் கிட்ட சுற்றிட்டு நினச்சா போட்டுருவாங்க கைஸ். நீங்கள் சரி இல்லைனா புய்யா அடிச்சிருப்பேங்க கைஸ். அவங்க புய்யா அடிச்சிட்டாங்க கைஸ். 12 கில்லு வச்சு ஒரு 16 கில்லு அடித்து புய்யா சோலோ ஸ்குவாடில் செம்மையாக இருந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க கைஸ். பை கைஸ்.